சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று நாம் ஆலோசித்த போது காப்புக்காடு தமிழ்நாடு மக்கள் பிரான்ச் மேனேஜர் திருவாளர் பாபராஜ் சாரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசனை பண்ணாலும் கூட அவருடைய ஆலோசனைப்படி திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற பிராந்திய மேனேஜர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து திருவாளர் பாபராஜ் சார் அவர்கள் வழியாக எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட அதாவது நேரில் சென்று எனக்கு கூப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்படுவது காரணமாக தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவரோடு நான் நீங்கள் எங்கள் நகைஞபுரம் பார்வை குறைபாடு விழா பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் வந்து சுதந்திர தின விழா தொகையில் ஏற்றி சிறப்பு செய்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட போது அவர் மிகவும் சந்தோஷமாக வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கூட கூறினார்கள். உள்ளபடியே நான் 9 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பிள்ளைகளோடு உள்ள கரிசனையின் காரணமாக, பிள்ளைகளோடு உள்ள அன்பின் காரணமாக, பிள்ளைகளோடு உள்ள பாசத்தின் காரணமாக அவர் திருவனந்தபுரத்திலிருந்து இன்று காலை 8:30 மணிக்கே இங்கு வந்து என்னோடு தொடர்பு கொண்டு இங்கே சிற்றுண்டி சாப்பிட்டு எல்லா நிகழ்வுகளும் உற்சாகமாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். நல்ல ஒரு வாழ்த்துறையை சொன்னார்கள். பிள்ளைகளோடு மிகவும் அன்பு இருந்தவர்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், இருவர் மாணவ செல்வங்கள், அப்போதைய பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நான் அன்போடு வரவேற்று என்னுடைய உள்ளத்தில் ஆழத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டியது நமது காப்புக்காடு கிளை மேனேஜர் திருவாளர் பாபராஜ் சார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எப்போதும் என்னிடத்தில் மிகவும் கூடுதல் அன்பு செலுத்துவார்கள். நான் அந்த வேலைக்கு சென்றால் என்னை உட்கார வைத்து தண்ணி அல்லது காஃபி தந்தில்லாமல் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர். நம்முடைய நிறுவனத்திலே அடிக்கடி வந்து இந்த பிள்ளைகளோடு நிறைய தொடர்பு உள்ளவர். அவர்களையும் நான் அன்போடு என்னுடைய உள்ளத்தின் ஆனதிலிருந்து எல்லோரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய சேகராயர் மட்டுமல்ல, இந்த பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினரும் கூட. நிர்வாக குழுவிலே முக்கியமான பங்கு அவர்களுக்கு உண்டு. அந்த வகையிலேயே அவரை சற்று தாமதமாக வந்தாலும் கூட மிகவும் சிறப்பாக பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும் அளவுக்கு ஒரு செய்தியை அளித்தார்கள். அந்த மாதிரி பக்குவப்பட்ட ஒரு நல்ல நாயகராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்வார்கள். எந்த குறைபாடுகள் இருந்தாலும் எங்களோடு இல்லாவிட்டாலும் தலைமை ஆசிரியரோடோ அதனோடு தான் பகிர்ந்து கொண்டு எல்லா இதழை குறைகளையும் குற்றங்களை எல்லாம் சொல்லி எங்களை மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட சேகராயர் அவர்களுக்கு என் சார்பாகவும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், இருவர் மாணவ செல்வங்கள், அப்போதைய பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அன்போடு என்னுடைய உள்ளத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய சித்தாலய நிறுவனம் சித்தாலய நிறுவனம் இங்கே நியமனத்திற்கு எனக்கு சற்று வேலை பணிகள் குறவு. எல்லாமே அவர் பொறுப்போடு கவனிக்கப்படுவார்கள். நேற்றே தினம்தான் நான் சொன்னேன், நீங்கள் இப்படி கொடியேற்றுவதற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு தக்க நேரத்தில் வந்து இன்றைய தலைமை தாங்கும் பொறுப்பை ஏற்று எல்லா நிகழ்வுகளையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இருவர் மாணவ செல்வங்கள், அப்போதைய பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய இனிய நண்பர் திருவாளர் ஜான்சன் அவர்கள். ஜான்சனை பற்றி நான் எவ்வளவு சொன்னாலும் அது தாகும். எங்களுக்கு சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ எங்கேயாவது ட்ரெயினில் போக வேண்டும்னா இந்த பிள்ளைகளுக்கான டிக்கெட்டை அவரோடு சொன்னால் போதும், மக்கள் இடத்தில் எடுத்து எங்களுக்கு ஒப்படைத்து எங்களை அனுப்பி இல்லாமல் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள அருமையான சகோதரர்கள் என்னுடைய இனிய நண்பர். அவர்களே இங்கே வந்து நல்ல ஒரு சொற்பொழிவாற்றினார்கள். அவர்களையும் எங்களுடைய பணியின் தலைமை ஆசிரியர்கள் இருபாடு மாணவ செல்வர்கள் அப்பத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நன்றியை பேசப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக நம்மளுடைய மரக்கண்டல் காப்பக்காடில் உள்ள அனைத்து ஸ்டாஃபுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களும் இந்த மக்களிடத்திலே வந்து எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஆலோசனை வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டுமானால் மாணவ செல்வங்கள் இல்லாமல் சிறப்பிக்க முடியாது. இருவர் மாணவ செல்வங்களும் அப்படியே வந்து நல்ல கலா நிகழ்ச்சிகளை நடத்தி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் என்னுடைய நாளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்கிக் கொண்டிருக்கின்ற சௌந்தர் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு துணையாக இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய